ஹலோ வணக்கம். என் அம்மா எப்பனாலும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டிஷ்க்கு மட்டும் என் அம்மா போதும்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிடுவேன். என் அம்மா பண்றதுலயே இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் எப்படி பண்ணலாம்னு அம்மா கிட்ட கேட்கலாம் வாங்க. என் பையன் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டான். பட் ஆனா கூட இது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. ஒரு சிம்பிள் ஸ்நாக். பேசிக் இன்கிரிடியன்ஸ் ஆனியன், சில்லிஸ் அண்ட் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமா மைதா மாவு ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச தோசை மாவு, புளிக்காத தோசை மாவு. நீங்க இப்போதான் அரைச்சிருக்கீங்கன்னா அந்த தோசை மாவை அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா புளிச்ச மாவு யூஸ் பண்ணக்கூடாது. புளிக்காத மாவு, ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணணும். அந்த மைதா மாவோட இந்த தோசை மாவை கலந்து வச்சு, மைதா மாவு எதுக்காகனா நம்ம வடை கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் அந்த மைதா மாவு. ஸோ ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம யூஸ்வலாக உளுந்த வடைக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தேவையான ரெண்டையும் கலந்துட்டு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கிறீங்கன்னா மாவு வடியாமல் வரணும். அதுதான் இந்த மாவோட கரெக்டான பதம். மாவு ரெடியானதும் அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூனால் அந்த வடையை ஒன்று ஒன்றா போடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த வடை ரொம்ப பிடிக்கும். சிலப்பு அடங்கினதும் பெரட்டி போட்டுடுங்க. அதை கொஞ்சம் பொன்னிறமா வந்தோடனே பெரட்டிடலாம். நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக வெந்த உடனே கரண்டியால் எடுத்து ஆயில் ட்ரைனரில் போட்டுடுங்க. நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறுமனை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சட்னி அரைச்சிக்கோங்க. தேங்காய் சட்னி ப்ரிஃபரபிளி ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.